இப்போ எடுத்துட்டு போங்க. என்ன சார் சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம? நாளைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் பண்றேன், இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நீங்க அத்தனை பேர் என் கூட இருக்கீங்களான்னு நான் பார்க்கணும். நாளைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் சார், ஆஸ் அ மதர், ஆஸ் அ உமன் நான் எடுக்கிறேன், நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன், என் கூட இத்தனை பேர் நீங்க சப்போர்ட்டுக்கு இருக்கீங்களான்னு நாளைக்கு நான் பார்க்கணும். அப்போ அதுல தெரியும் நீங்க எவ்வளோ நீங்க உண்மையா, நீங்க நான் சொல்றது உண்மையா தப்பான்னு. எனக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரும் எனக்கு எதிரி கிடையாது, நீங்க அத்தனை பேர் எனக்கு நண்பர்கள் தான். என் வீட்டில் என் புள்ள ஒரு தப்பு பண்ணால் நான் எப்படி உரிமையாக சொல்லுவனோ கேட்பனோ, ஏன் இந்த மாதிரி பண்ணேன், என் வீட்டுக்காரன் நான் கேட்பேன், ஏன் எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு கேட்குறேன்னா, அந்த ஒரு உரிமையில தான் மீடியாவுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்குது. நாளைக்கு எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் பாடுற ஒரு 4 பாட்டு யாருக்கும் போகாது. உங்களை நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, ரசிகர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, மீடியா இல்லாமல் நாங்கள் இல்லை. நம்ம சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணுமே தவிர்த்து எங்கள் மேலே நீங்களே சேர்த்த வாரி அடித்தா அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சார். சார் இது ரொம்ப ஒருத்தரோட லைஃப்பை ரிப்பேர் பண்ணுறது இப்படிங்கிறதுக்குள்ளே பண்ணிடலாம் சார். சீரியஸா சரி, அப்போ அதோட இருந்திருக்கணுமே ஐயா, அதோட இருந்திருக்கணுமே. ஏன் கணவரை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ குடும்பத்தின் மேல் ஏன் கல் எறியப்படுகிறது? எப்படி இப்போ நான் சொல்லிட்டு இருக்க ஸ்பாட்ல சார் ஐசியூவில் நான் இருக்கேன், என்னால் பேச முடியாதுங்களா என் மக பேசியிருக்கா, மீடியாவில் என் மக தெளிவாக சொல்லியிருக்கா, அம்மா இந்த மாதிரி ஓவர் டோஸ் டேப்லெட் எடுத்துட்டாங்க சார், அதனால அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது, அதனால இந்த டேப்லெட் எடுத்துட்டாங்கன்னு. என் மக பேசினதையே நிறைய மீடியா யூடியூப் வீடியோஸில் நிறைய திருச்சி போட்டிருக்காங்க சார். இந்த அவல நிலை மாறலன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்று சொல்கிறேன், என்ன நடக்குங்கிறது என்னுடைய ஒரு யூகம் நான் சொல்கிறேன். இந்த உலகம் வெறும் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம். அதை உதாரணம் சொல்லணும்னா, காந்தியை பற்றியோ நேருவை பற்றியோ இல்லை இந்த சமாஜத்துக்கு நல்லது பண்ணுற பல பேரை பற்றியோ நம்மளாம் மறந்துடுவோம். ஹிஸ்ட்ரி புக்கில் ஸ்கூலில் படிப்போம், அவ்வளோதான். ஒரு நல்லது பண்ணணும்னா கூட முன்னுக்கு வரத்துக்கு பயப்படுவாங்க. ஐயே இந்த மீடியா போப்போ நம்ம ஏதோ நல்லது பண்ண போய் தேவையில்லாமல் எப்படி தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. யாருக்காவது எதாவது பார்த்தோம், ஐயோ கோர்ட்டுக்கு சாட்சியா நாங்கள் சொல்ல வர மாட்டோம்ப்பா, போலீஸ்கிட்டே ஐயோ நாங்கள் வர மாட்டோம், அவங்க கொடுக்குற டார்ச்சர் எங்களால் தாங்க முடியாது, எங்களை போட்டு நாசம் பண்ணி எங்களை போட்டு உயிர் எடுத்துருவாங்க. ஒரு நல்லதுக்கு கூட நிக்கணும்னா கூட அத்தனை பேரும் பார்த்து பயப்படுறாங்க. என் மக அங்கதான் இருந்தா, விஷயம் கேட்ட உடனே என் கணவர் சென்னையிலிருந்து கிளம்பி வந்திருக்காரு, என் மக ஃப்ளைட் பிடிச்சி என் மக கிளம்பி டைரக்டா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க. நான் யாரை பிளேம் பண்றது? இது ஒரு பக்கத்து வீட்டு பார்வதிக்கோ எதிர் வீட்டு ஏழுமலைக்கோ நடந்துச்சுன்னா சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க. யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன் நாங்கள் உங்களுக்கு டிவிக்கு முன்னாடி சாயம் பூசிக்கிட்டு நாங்கள் நிற்கிறதுனால எங்களுக்கு இந்த அவல நிலை? இப்போ இவ்வளோ நடந்துச்சு, இன்னைக்கு நான் என்னை பற்றி அவ்வளோ மீடியாவில் பேசின அத்தனை பேரும் பேசுனீங்க, நான் இன்னைக்கு உயிரோட வந்து நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே வந்தது யாரு? என் மகளும் என் வீட்டுக்காரரும் தான். இன்னைக்கு நிற்கிறது பக்க பலமாக என் குடும்பம், என் மாமியார், என் பிள்ளைங்க, என் கணவர், எங்கள் இன்லாஸ் அவங்களாம் தான் என் கூட நிற்கிறாங்க. இப்போ நீங்களாம் என்னை கைவிட்டுட்டீங்களே. நீங்களா முதல்ல ஒருத்தரோட பெட்ரூம்ல நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னன்னு தெரியாது சார். அதுதான் உண்மை, பச்சையான உண்மை. அதுதான் உங்க குடும்பத்திலேயே எவ்வளோ பேர் கணவர் மனைவிகள் ஒருவேளை விவாகரத்து அப்படி இப்படின்னு நடந்திருக்கலாம். உண்மையா விவாகரத்து ஆனவங்களுக்கு கூட அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அவங்க 2 பேரை தவிர்த்து கடவுளை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது சார். உங்க யாராலையும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் திங், அட்லீஸ்ட் இது ஒரு ரிக்வெஸ்டாவது எடுத்துக்கோங்க சார். நீங்கள் ஒரு இஷ்யூ வருதா, இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, முதல்ல சார் நான் ஒரு பொம்பளை 1 hour லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க. நான் எப்படி படுத்திருந்தேன், என் நைட்டு எப்படி விலகி இருந்தது, என் முந்தான் இப்படி விலகி இருந்தது, இதெல்லாமா நியூஸ்? இதுக்கெல்லாமா லைக்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வீடியோஸை வந்து காமிக்கலாமா? இது அவங்க மயங்கி இருந்தாங்க, ரூம்ல இருந்தாங்க, போலீஸ் போனாங்க, தூக்கிட்டு வந்தாங்க, ரெஸ்கியூ பண்ணாங்க,
போதும் இல்லை, எதுக்கு சார் 1 hour வீடியோ? எப்படி சார் ஒரு பொண்ணை இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதிர்பார்க்குறீங்க? நான் கேட்குறது, உங்கள் குடும்பத்தில் சேர்ந்த யாருக்காவது பெண்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு வலிக்காதா மனசு? என் குடும்பத்துக்கு எவ்வளோ வலிச்சிருக்கு, என் கணவருக்கு இப்போ எவ்வளோ வலிச்சிருக்கும். இங்கே எப்படி வந்துச்சு பின் அந்த வீடியோஸ்லாம்?